22வது மந்திரம், கடைசி பகுதி. ஏதம் ஹு ஏவ ஏதே ந தரத இதி அதः பாபம் அகரவமிதி அதः கல்யாணம் அகரவமிதி உபே உஹ்ய ஏவ ஏஷ ஏதே தரதி நைனம் கிருதா கிருதே தபதக. நாம் பார்த்து முடித்த இந்த 22வது மந்திரம் இந்த முழு பிருஹதாரண்யக உபனிஷத்தினுடைய முடிவுரை மந்திரம். இந்த மந்திரமும் அடுத்த மந்திரமும் முடிவுரை என்று பார்த்தோம். முடிவுரை என்று சொன்னால் உபனிஷத்தில் என்னென்ன கருத்துக்கள் மையமாக பேசப்பட்டுள்ளதோ அவைகளை இறுதியில் கூறி முடித்தல். உபனிஷத்திற்கு ஒரே ஒரு மைய கருத்து, அது தத்துவமசி அல்லது அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற போதனை. அத்துடன் சேர்ந்து சாதனைகள், பலன், சிருஷ்டி, ஜெகத்தின் மித்யாத்துவம் போன்றவைகளும் முக்கிய கருத்து ஆகின்றது. ஆகவே இங்கு அனைத்து முக்கிய கருத்துக்களும் வந்துள்ளது. முதலாக நாம் பார்த்தது ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை முதலில் பார்த்தோம். இரண்டாவது ஞானி அல்லது ஈஸ்வரனுடைய விபூதி, அதாவது ஈஸ்வரனுக்கு என்னென்ன பெருமை உண்டோ அதெல்லாம் ஞானிக்கும் உள்ளது. இது ஞானத்தினுடைய ஸ்துதி. மூன்றாவதாக நாம் பார்த்த முக்கிய கருத்து தான் சாதனைகள். இங்கு கர்ம காண்டத்திற்கும் வேதாந்தத்திற்கும் உள்ள சம்பந்தம் பேசப்பட்டுள்ளது. கர்ம காண்டமானது ஒரு படி என்பதுதான் இங்கு முக்கிய கருத்து. அதாவது கர்மத்தை செய்துதான் நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். கர்மத்தை செய்யாமல் நாம் தூய்மை அடைய முடியாது. தூய்மை அடையாமல் விசாரத்தை மேற்கொள்ளும் பொழுது விசாரம் ஞானம் என்ற பலனை கொடுக்காது. இப்போ அந்த கருத்து தான் வேதானு வச்சனேன பிராமணாகா விவிதிஷந்தி. இந்த விவிதிஷா, ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும் என்றால் நம்முடைய சொதர்மத்தை பின்பற்ற வேண்டும். யக்ஞேன தானேன தபசா. பிறகு ஏற்கனவே கூறிய கருத்துக்கள், அதாவது சந்நியாச ஆசிரமம். பிறகு நம்முடைய ஆசைகள் எல்லாம் பல விதத்தில் பிரிக்கப்பட்டு புத்திரேஷனா, வித்தைஷனா, லோகைஷனா என்ற பிரிவுகள் வந்தது. பிறகு நான்காவதாக இந்த உபனிஷத்தில் மிக முக்கியமான வாக்கியம் நேதி நேதி என்ற வாக்கியம். நிஷேத முகேன பிரம்ம போதனம். அதையும் நாம் விசாரமாக உபனிஷத்திற்குள் பார்த்தோம். அது மீண்டும் இங்கு வந்தது. ஏன்னா இந்த உபனிஷத்திற்கென்றே உள்ள முக்கிய வாக்கியம் நேதி என்ற வாக்கியம். ச ஏஷ நேதி நேதி ஆத்மா. மற்ற உபனிஷத்துக்களில் எப்படி பிரபஞ்சோபசமம் என்ற சொற்களால் விளக்கப்பட்டதோ அந்த கருத்து இங்கு நேதி என்று விளக்கப்பட்டது. பிறகு இறுதியாக ஜீவன் முக்திகி. அதை சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். தைத்திரிய உபனிஷத்தில் கூறப்பட்ட விதத்தில் இங்கு ஜீவன் முக்தி கூறப்பட்டது. அதாவது அதக பாபம் அகரவம், இந்த நிமித்தமாக நான் பாபத்தை செய்தேன். அதக கல்யாணம் அகரவம், புண்ணியம் வேண்டும் என்ற நிமித்தமாக ஆசையினால் நான் சில சுப கர்மத்தை செய்தேன் என்ற எண்ணத்தினால் ஞானி தாக்கப்படுவதில்லை. நான் தீயதை செய்தேன், நான் நல்லதை செய்தேன் என்ற எண்ணத்தினால் அவன் தாக்கப்படுவதில்லை. என்றால்
இறுதியில் அனைத்து குற்ற உணர்வுகளிடமிருந்து விடுதலை அடைகின்றான். அதுதான் இங்கு முக்கிய கருத்து. ஞானிக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. குற்ற உணர்வு இல்லை என்பது காரணம் என்ன? அவன் ஷரீரத்தில் அபிமானம் வைப்பதில்லை. ஆகவே ஷரீரம் செய்கின்ற பாப புண்ணியங்கள் தான் செய்வதாக கருதுவதில்லை. இப்போ இந்த கருத்து நைனம் கிருதா கிருதே தபதக, ஏனம் இந்த ஞானியை செய்ததும் செய்யாததும் ந தபதக, அவனை வாட்டுவதில்லை என்பதுடன் இந்த மந்திரம் முடிவடைகின்றது. இனி நாம் 23வது மந்திரத்திற்கு செல்கின்றோம். இதுவும் முடிவுரையான மந்திரம், முக்கியமான மந்திரம் ஆகின்றது. இப்பொழுது படிப்போம். ததேதத் ரிச்சா அப்யுக்தம் ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய ந வர்ததே கர்மணாம் நோ கணியான் தஸ்யைவ ஸ்யாத் பதவித் தம் விதித்வா ந லிப்யதே கர்மணாம் பாபகேன இதி தஸ்மாத் ஏவம் வித் சாந்தோ தாந்தக உபரதஸ்திதிக்ஷுः சமாஹிதோ பூத்வா ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி சர்வமாத்மானம் பஷ்யதி நைனம் பாப்மா தரதி சர்வம் பாப்மானம் தரதி நைனம் பாப்மா தபதி சர்வம் பாப்மானம் தபதி விபாபோ விரஜக அவிசிகித்சக பிராமணோ பவதி ஏஷ பிரம்மலோக சம்ராட் ஏனம் பிராபிதக அசி இதி கோவாச்ச யாக்ஞவல்க்யக சோகம் பகவதே விதேகான் ததாமி மாம் சாபி சகதாஸ்யாய இதி. இந்த மந்திரத்தின் முதல் பகுதியில் சென்ற மந்திரத்தில் கூறப்பட்ட கருத்து மீண்டும் கூறப்படுகிறது. அதாவது பிராமண பகுதியில் கூறப்பட்ட கருத்தானது உபனிஷத்தை மந்திர பகுதியிலும் கூறப்பட்டுள்ளது என்று கூறுகின்றது. நாம் எப்படி தைத்திரிய உபனிஷத்தில் ததப்யேஷ ஸ்லோகோ பவதின்னு பார்த்தது போல ததேதத் ரிச்சா அப்யுக்தம். ததேதத் என்றால் இதற்கு முன் சொல்லப்பட்ட அர்த்தமானது. ததேதத்னா பிராமண உக்தம் அர்த்தம்,
சென்ற மந்திரத்தில் சொல்லப்பட்ட பிராமண பகுதியில் சொல்லப்பட்ட அர்த்தமானது ரிச்சா அப்யுக்தம், ரிக் மந்திரத்தினாலும் பிரகாசப்படுத்தப்பட்டுள்ளது. ரிச்சா என்றால் ரிக் மந்திரத்தினால், மந்திரேன, அப்யுக்தம் என்றால் பிரகாசிதம். அதாவது உபனிஷத்தை கோட் பண்ணது. பிராமண பகுதியில் சொல்லப்பட்ட கருத்து மந்திர பகுதியிலும் சொல்லப்பட்டுள்ளது என்று கூறுகின்றது. இப்போ சென்ற மந்திரத்தில் 5 கருத்தை நாம் பார்த்தோம். அதில் இங்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்து ஞானியினுடைய அல்லது ஈஸ்வரனுடைய மகிமை, அந்த பகுதி மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு ஸ்லோகத்தை போல இருந்து இதி என்று முடிவடைகிறது. அதுவரை மந்திரம். இங்கு ஒருவன் ஞானத்தை அடைந்து விட்டால் அந்த ஞானி எப்படிப்பட்ட மகிமையுடன் இருக்கின்றான், எப்படி பெருமையுடன் இருக்கின்றான், அது சொல்லப்படுகிறது. ஏஷக மகிமா நித்யக பிராமணஸ்ய. பிராமணஸ்ய ஞானியினுடைய, ஞானிக்கு, இங்கே பிராமணக என்ற சொல் ஜீவன் முக்தனை குறிக்கின்றது. பிராமணன் ஞானி ஜீவன் முக்தனுடைய ஏஷக மகிமா, இந்த மகிமையானது, ஜீவன் முக்தனிடம் இருக்கின்ற மகிமையானது. இப்போ நம்முடைய கேள்வி, ஜீவன் முக்தனிடம் என்ன மகிமை இருக்கின்றது என்றால், ஜீவன் முக்தனாக இருப்பதுதான் மகிமை, வேற எக்ஸ்ட்ரா மகிமை ஒன்றும் கிடையாது. ஜீவன் முக்தனிடம் இருக்கின்ற மகிமை அவன் ஜீவன் முக்தன் என்பது. அதாவது முக்தியுடன் இருக்கின்ற மகிமை, பெருமை, அவன் அடைந்த பேரு, பேரு பெற்றவன் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம், பிளஸ்டுன்னு சொல்லுவோம். அப்படி அந்த ஞானி அடைந்த பேரானது அல்லது ஞானி அடைந்த லாபமானது, ஞானி அடைந்த சாத்தியமானது அல்லது புருஷார்த்தமானது, அந்த மகிமையானது எப்படிப்பட்டது என்றால் நித்யக. ரொம்ப அழகான சொல். ஏஷக நித்யோ மகிமா, அவன் அடைந்த மகிமையானது நித்தியம், அழிவில்லாதது. அவன் அழிவில்லாத ஒரு மகிமையை அடைந்துள்ளான். அதாவது காம வர்ஜித ரூபக அப்படின்னு சங்கரர் சொல்றார். அவனோட மகிமை எப்படின்னா ஆசையற்று இருக்கின்ற தன்மை, காம வர்ஜித ரூபக மகிமை. இந்த உலகத்தில் சற்று ஆழ்ந்து யோசிச்சா இதனுடைய அழகு நமக்கு புரிஞ்சிடும். எதோ அடைகின்றார்கள். ஒருவன் சொல்லலாம், எனக்கு எத்தனையோ கோடி சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதற்குன்னு கேட்டால் இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு சொல்லலாம். ஒருத்தன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கலாம், அவன் மனசில் ஆசை இல்லாமல் இருக்கலாம். அப்பொழுது யார் உண்மையில் ரிச், யார் செல்வந்தன்னு சொன்னால் அந்த ஆசை அற்றவன் தான் செல்வந்தன். காரணம் என்னவென்றால், இந்த ஆசை உடையவனுக்கு செல்வம் எதற்குன்னா அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு, அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எதற்குன்னா அந்த ஆசையை நீக்கிறதுக்கு. ஸோ அனைத்து செல்வங்களும் எதற்குன்னா ஆசையை நீக்கிறதுக்கு. ஏற்கனவே ஒருத்தன் ஆசையை நீக்கிட்டான்னா அவன் தானே செல்வந்தன். இப்போ ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? ஏழைக்கு வாங்க வேண்டிய பொருள் ரொம்ப இருக்குது. ஒரு ரிச் பர்சனுக்கு வாங்க வேண்டிய பொருள் ரொம்ப இல்லை. காரணம் என்ன? எல்லாமே வீட்டில் இருக்குது. அப்போது ஞானி ரிச்சஸ்ட்னு ஏன் சொல்கிறோம்னா அவனுக்கு ஒரு ஆசையும் இல்லை. ஆகவே இங்கு அவனுடைய மகிமை, சங்கரர் சொல்கிறார், காம வர்ஜிதக, ஆசையற்று இருக்கின்ற தன்மை, அந்த சொரூபத்தில் அவன் இருப்பது அந்த தன்மையானது நித்யக, அது என்றும் உள்ளது, அழியாதது. அவன் அடைந்த பெருமை அழியாத பெருமை. இந்த நித்யக என்ற சொல் அடுத்த வரியில் விளக்கப்படுகின்றது. அதாவது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது மகிமை. ஏஷக மகிமா,
இந்த ஞானி அடைந்துள்ள இந்த பெருமை மகிமை நித்தியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது எப்படி நித்தியம்? ந வர்ததே கர்மணா நோ கணியான். ந வர்ததே என்றால் இந்த அவன் அடைந்த மகிமையானது வளரப்படுவதில்லை. கர்மணா செயலினால், அவன் வாழ்கின்ற வாழ்க்கையினாலேயோ செயலினாலேயோ அவன் அடைந்த மகிமையானது மேலும் வளர்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மேலும் வளராத அளவு வளர்ந்து விட்டான். மேலும் வளர்ச்சி இல்லைன்னா மேக்சிமம் வளர்ச்சியை அடைஞ்சாச்சு. அது இன்ஃபினிட், அதுதான் நித்தியம். அவனுடைய செயலினால் அந்த மகிமையானது வளர்வதில்லை. சரி, குறைந்து விடுமோ? வளர வேண்டாம். சில சமயங்களில் நம்ம சொல்லுவோம், நமக்கு அதிகமாக வேண்டாம், இருக்கிறது போயிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அல்லவா? அப்படி அதுவும் இல்லை. நோ கணியான். கணியான் என்றால் குறைவதும் இல்லை. நோ என்றால் ந உ கிடையாது. கணியான்னா குறைதல். மீண்டும் கர்மனாங்கிற சொல்ல எடுத்துக்கணும். அவன் ஏதாவது ஒரு செயல் செய்வதனால் அவனுடைய அந்த மகிமையானது குறைந்து விடுவதும் இல்லை. இப்போ ஞானியிடமிருந்து வருகின்ற செயலினால் அது வளர்வதும் இல்லை, குறைவதும் இல்லை, தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை. எது ஞானியிடம் இருக்கின்ற மகிமை? அதாவது அவன் அடைந்துள்ள மோக்ஷஸ்வரூபம். அவன் எந்த லட்சியத்தை அடைந்துள்ளானோ அந்த லட்சியத்தில் வளர்ச்சியும் இல்லை, தேய்வும் இல்லை. தேய்வும் வளர்ச்சியும் அற்ற அந்த மகிமையை ஞானி அடைந்துள்ளான். அப்போ நித்தியக என்ற சொல்லானது ஸ்வாபாவிகம். அவன் தன்னுடைய சுபாவத்தில் இருக்கின்றான். அதனால தான் ஒரு சுபாசிதம் கூறும், ஸ்வஸ்வரூபம் பவேத் சம்பத். அதாவது சம்பத்னா வெல்த். ஒருவனுக்கு உண்மையிலேயே வெல்த் என்னன்னா ஸ்வஸ்வரூபம் பவேத் சம்பத். தன்னுடைய சொரூபத்தில் இருக்கிறது தான் சம்பத். பிறகு மீதி எதுவுமே சம்பத் அல்ல. சம்பதோ நைவ சம்பத்தக விபதோ நைவ விபத்தக. அவனுக்கு வேற எந்த செல்வமும் செல்வம் அல்ல. விபத்துனா இழப்பு அல்லது லாஸ். எந்த விபத்தும் அவனுக்கு விபத்தல்ல. ஸ்வஸ்வரூபம் பவேத் சம்பத். தன்னுடைய சொரூபத்தில் இருக்கிறது தான் அவனுடைய மகிமை, அவனுடைய சொத்து. அந்த சொரூபமானது நித்தியம். இப்போ இது கர்மத்தினால் வளர்வதோ குறைவதோ இல்லை. இனி அடுத்த பகுதி, தஸ்ய ஏவ ஸ்யாத் பதவிது. அதாவது இந்த பகுதியானது முமுக்ஷுக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு விதமான அட்வைஸ், உபதேசம். இந்த முமுக்ஷு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது இந்த ஞானியாக ஆகாதவர்கள் ஆனால் ஆகும் தகுதியை உடையவர்கள். இந்த ஞானியாக ஆகவில்லை, இந்த மகிமையை அடையவில்லை, ஆனால் இந்த மகிமையை அடைவதற்கான தகுதியை அடைந்துள்ளவர்கள். தஸ்ய ஏவ என்றால் இந்த மகிமையினுடைய, இங்கே தஸ்ய என்றால் மகிம்னக என்று பொருள். தஸ்ய ஏவ என்றால் இந்த மகிமையினுடைய. ஞானியாக நான் ஆகியிருந்தால், ஆகிவிட்டால் எப்படிப்பட்ட மகிமையுடன் மகிமை எனக்கு கிடைக்கும் என்று, அல்லது அந்த மகிமையை உடையவர்களுடைய மகிமையினுடைய பதவித் ஸ்யாத். பதவித் என்றால் அந்த தன்மையை, சொரூபத்தை, மகிமையினுடைய தன்மையை. பதவித் என்றால் அந்த பதத்தினுடைய தன்மையை. பதவித் ஸ்யாத் என்றால் உணர வேண்டும், அறிய வேண்டும். பதவித் ஸ்யாத் என்றால் மோக்ஷத்தினுடைய மகிமையை முமுக்ஷு உணர வேண்டும். இப்போ முமுக்ஷுவாக இருக்கின்ற நாம் மோக்ஷத்தை அடைந்தால் அந்த மோக்ஷம் என்கின்ற மகிமையானது எப்படி நித்தியமாக இருக்கும், செயலினால்
உயராது அல்லது தாழ்ந்து விடாது என்கின்ற மகிமையை நாம் அறிய வேண்டும், முமுக்ஷுக்கள் அறிய வேண்டும். இப்போ பதவித் சியாத்னா சொரூபவித் சியாத், சொரூபவித் சியாத்னா ஜானியாத், மகிம்னக சொரூபம் ஜானியாத். இது எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், நமக்கு லட்சியத்தினுடைய பெருமையை தெரிஞ்சாதான் நம்மால் லட்சியத்தை நோக்கி நகர முடியும். எந்த தடைகள் வந்தாலும் உடைச்சிட்டு போக முடியும். லட்சியத்தினுடைய பெருமை மறைக்கப்பட்டு இருக்க நம்முடைய சாதனையில் நமக்கு உற்சாகம் கிடைக்காது. மோட்ச மார்க்கம் ஏன் கடினம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூக்ஷ்மமான காரணம். மற்ற பலனெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அதனால கஷ்டமோ நஷ்டமோ அந்த பலனை பார்த்து பார்த்து நம்ம அந்த பலனுக்காக முயற்சி பண்ணுறோம். இப்போ மாணவ பருவத்தில் இப்போ எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, டெலிவிஷன்லேயும் மற்றதுலேயும் இருந்து ஏன் கஷ்டப்பட்டு படிக்கின்றார்கள் அப்படின்னா, அவர்கள் அந்த மனதுக்கு அந்த பலனை பார்க்க முடியும். படித்து பாஸ் பண்ணோம்னா தான் நமக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இந்த ஜாப் கிடைக்கும்னு கஷ்டப்பட்டு படிக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் பலம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்பதனால். இதை நம்ம பண்ணலைன்னா என்ன லாஸ், இதை நம்ம பண்ணால் என்ன கெயின்னு தெரியுது. அதனால தான் அவர்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வருகின்றார்கள். அதே தான் இங்கு சொல்லப்படுகின்றது. ஒரு முமுக்ஷு மோக்ஷத்தினுடைய பெருமையை உணர வேண்டும். தஸ்யேவ பதவித் சியாத் என்றால் மகிமையினுடைய பெருமையை அறிந்தவனாக இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இறுதியில் மோக்ஷம் அப்படிங்கிறதுல இவனுக்கு வேல்யூ வர வேண்டும், மதிப்பு வர வேண்டும். மோக்ஷந்தான் என்னுடைய லட்சியம், புருஷார்த்தம், மீது எதுவுமே என்னுடைய லட்சியம் அல்ல என்று உணர வேண்டும். அப்படி உணர்ந்து விட்டால் இவன் என்ன செய்வான்? அந்த மோட்சத்தை நோக்கி சென்று விடுவான். அப்படி சென்று பிறகு இவனும் அதே நிலையை அடைவான். அது அடுத்த பகுதியில். தம் விதித்துவா, தம் என்றால் அந்த மகிமையை உணர்ந்து, தம் என்றால் மகிமானம், அந்த மகிமையை ஒரு முமுட்சுவானவன் உணர்ந்து, பிறகு இங்கே நம்ம சேர்த்தி கொள்ளணும், அவன் அந்த நிலையை அடையும் பொழுது ந லிப்யதே கர்மணா பாபகேன இதி, அந்த முமுட்சும் பாப கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை, அந்த பாப கர்மம் அவனை ஒன்றும் செய்வதில்லை. இப்போ இதனுடைய பொருள், அவன் அந்த மகிமையை அடைகின்றான். உண்மையிலேயே நம்ம எதற்காக ஏங்கி இருக்கிறோமோ அதை அடைந்து விடுகின்றோம். இப்போ அடையிறதுக்கு முன்னாடி அந்த ஏக்கம் ரொம்ப முக்கியம். மனசில் வர்ற ஏக்கம் எப்படி நம்ம நல்ல அதிகமாக உணவை சாப்பிடணும் அப்படின்னா வயிற்றில் ஒரு வெற்றிடம் உருவாக்கணும், அப்போ தானே சாப்பிட முடியும். வெற்றிடம் உருவாகி பசி அப்படின்னு நம்ம கொஞ்சம் அது எரிக்கணும். எந்த அளவுக்கு பசி நம்ம வாட்டுதோ, அங்கே வெற்றிடம் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் உள்ளே ஃபில்லப் பண்ண முடியும். அதே போல் மனதிற்கு ஒரு வெற்றிடம் வர வேண்டும். அந்த வெற்றிடம்ங்கிற ஒரு ஏக்கம் பிறகு அந்த ஏக்கம் அது நிறைக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. தஸ்யேவ பதவித் சியாத்னா, அந்த மோக்ஷங்கிறது ஒன்றை நம்ம உணர்ந்து அது என்னிடத்தில் இல்லைன்னு உணரும் பொழுது அதற்கான முயற்சி செய்து தம் விதித்துவா, அந்த மகிமையை உணர்ந்து அதனுடைய சாதனையை பின்பற்றும் பொழுது இவனும் அதே நிலையை அடைகின்றான். அந்த ஏக்கத்தினுடைய விளைவாக இவன் முயற்சி செய்து அந்த நிலையை அடைகின்றான். ஈதி, ஈதி என்பதுடன் இந்த ரிக் மந்திர கொட்டேஷன் முடிவடைகின்றது. இனி அடுத்த பகுதி தஸ்மாத் ஏவம் விது. இந்த பகுதியானது இனி சாதனை பகுதி. சாதனைகள். தஸ்மாத் என்றால் யாது காரணத்தினால் இந்த மகிமையானது அடையப்பட வேண்டுமோ, யஸ்மாத் உக்த மகிமா பிராப்தவ்யக,
எதனால் இங்கு சொல்லப்பட்ட மகிமையே நம்மால் அடையப்பட வேண்டுமோ தஸ்மாத் ஆகவே, ஏவம் விது என்றால் இந்த மகிமையை உணர்ந்து ஆத்மாவினுடைய நித்தியத்துவத்தை ஓரளவு உணர்ந்தவன் விவேகி. ஏவம் விதுனா இங்கே விவேகி, சாமானிய ஞானத்தை உடையவன், வைராக்கியத்தை உடையவன், முமுக்ஷுத்துவத்தை உடையவன். இங்கே ஏவம் விதுங்கிறதுக்கு விவேக வைராக்கிய முமுக்ஷுத்துவத்தை உடையவன். இவனுக்கு விவேகம் வந்தாச்சு. ஏன்னா அறிவு சொல்லுகின்றது இந்த உலகத்தில் எந்த பதத்தை அடைந்தாலும் அது சாஸ்வதமல்ல, நித்தியமல்ல. இந்த மோக்ஷங்கிற ஒன்றுதான் நித்தியமான மகிமை. பிறகு இந்த அறிவு வந்தவுடனே அறிவு என்ன செய்து விட்டது? அனாத்மாவிலிருந்து அவனை நீக்கிவிட்டது. அனாத்மாவில் வைராக்கியத்தை விவேகம் கொடுத்து விட்டது. பிறகு இந்த பதத்தில் முமுக்ஷுத்துவத்தை கொடுத்து விட்டது. இப்போ இங்கே ஏவம் விது என்றால் இந்த மகிமையை உணர்ந்து விவேகத்தை உடைய, வைராக்கியத்தை அனாத்மாவில் உடைய, ஆத்மாவில் முமுக்ஷுத்துவத்தை உடைய இந்த முமுக்ஷுவானவன் மேலும் என்ன செய்ய வேண்டும், மேலும் அவன் எப்படிப்பட்டவனாக மாற வேண்டும். இப்போ இனிமேல் வருகின்ற பகுதி சமாதி ஷட்க சம்பத்தியினுடைய பிரமாணம். நம்ம சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற இடத்துல விவேகம், வைராக்கியம், பிறகு மூன்றாவது சமம் தமம்னு ஒரு 6 லிஸ்ட்டு பார்த்துருக்கோம். பிறகு 4வதாக இருப்பது முமுக்ஷுத்துவம். இப்போ சமம் தமம் போன்ற சாதனைகளெல்லாம் நமக்கு மோட்சத்திற்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது எந்த இடத்திலிருந்து நாம் கூறுகின்றோம், அதற்கு பிரமாணம் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது அது இந்த இடத்துல தான் பிரமாணம். நம்ம இவ்வளவு காலம் எத்தனை உபனிஷத் படித்தும் கூட இந்த ஆர்டரை நம்ம இந்த இடத்துல தான் பார்க்குறோம். இதை வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சமக தமகன்னு சொல்லி ஒரு 6 லிஸ்ட்டை சேர்த்தியதனுடைய காரணம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஆகவே சமாதி ஷட்க சம்பத்தியினுடைய பிரமாணத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த உபனிஷத்தில் இந்த இடத்துல தான் இந்த 6 சொல்லப்பட்டுள்ளது. இதைத்தான் நம்ம பெரியோர்கள் எடுத்து சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு காயின் பண்ணி அதில் 3வது வேல்யூவை 6 சொல்லி உள்ளார்கள். இப்பொழுது அதை நாம் பார்ப்போம். ஆகவே இதெல்லாம் எல்கேஜி அல்லது வேதாந்தத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம பார்த்தது. இந்த லட்சணமெல்லாம் இப்போ நம்ம மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இதனோட டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்ப்போம். விளக்கமெல்லாம் நம்ம தத்துவபோதம் மற்ற இடங்களில் பார்த்துள்ளோம். இப்பொழுது தஸ்மாத் ஏவம் வித்துங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பார்த்துட்டோம்? விவேகம், வைராக்கியம், முமுக்ஷுத்துவத்தை உடையவன். அதோடு நிறுத்திடக்கூடாதான். மீதி எப்படிப்பட்டவனாக எல்லாம் இவன் மாற வேண்டும்? 1 சாந்தக. சாந்தக என்றால் சமக என்ற சாதனையுடன் கூடி இருப்பவனாக மாற வேண்டும். சாந்தக. சாந்தக இஸ் ஈக்குவல் டு சமக. சமகன என்ன? அந்த கரண உபரமக. அந்த கரணத்தினுடைய அமைதி அல்லது அந்த கரண சாந்தி. அந்த கரணத்தை வெளி விஷயத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்ளுதல். அந்த கரண சேஷ்டாயாக சாந்தக. இந்த அந்த கரணத்தினுடைய சேஷ்டை இருக்கே, சேஷ்டைன்னு சொன்னால் தேவையில்லாத சஞ்சலங்கள் இருக்கே, அந்த சஞ்சலமானது அமைதி அடைதல் தான் சாந்தக. இப்போ இவன் சாந்தனாக மாற வேண்டும். இப்போ சாந்தனாக மாற வேண்டும்னா அந்த கரணமானது அமைதியை அடைய வேண்டும். நம்முடைய மனசு தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு சிலதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தெரியும். சில விபரீதங்கள், சில சோகங்கள் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தெரியும். அறிவில் தெரிஞ்சும் மனசு சும்மா இருக்காது. அதுக்குள்ளே எத்தனையோ கற்பனைகள், தேவையில்லாத கற்பனை பண்ணிட்டு நம்மையே அது துயரப்படுத்தி கொண்டிருக்கும். கடைசியில் என்ன மீதியாகும் அப்படின்னா, காலம் போனது மீதி. அதை மீதின்னு சொல்ல முடியாது. காலம் வேஸ்டானதும் நம்ம சஞ்சலப்பட்டதும் தான் அதனுடைய பலன். ஸோ அப்படி மன சஞ்சலத்திலிருந்து நீங்கியவன் சாந்தக.
சாந்தக பூத்வா, இப்படி மாற வேண்டும், இப்படிப்பட்டவனாக ஆக வேண்டும்ங்கிறத உபனிஷத் வாக்கியம். ஃபஸ்ட்டு சாந்தக சமக, தாந்தக தமக. தாந்தகன தமக, தமகன என்ன? இந்திரிய கட்டுப்பாடு, பாஹ்ய கரண உபரமக. சாந்தகக்கு அந்தக்கரண உபரமக, உபரமகன விலகுதல், அமைதி அடைதல். தாந்தகன பாஹ்ய கரண உபரமக, நம்முடைய 5 ஞானேந்திரியங்கள் குறிப்பாக ப்ளஸ் 5 கர்மேந்திரியங்கள். 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களும் அமைதி அடைதல். இப்போ கர்மேந்திரியத்தில் என்ன உபரமம், விலகுதல்னு சொன்னால், சில பேர்த்து கோபம் வந்தால் கையில் என்ன இருக்கோ அதை தூக்கி எறிவார்கள். அதுதான் அவங்க கோபத்தை காட்டுறது. தன்னை எறியாமல் கையில் இருக்கிறதெல்லாம் பறக்கும். அந்த தாந்தகன்னா அதில் கட்டுப்பாடு, கையில் இருக்கிறது கையில் தான் இருக்கணும். அப்படி அதே போல் காலில் எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் என்னென்னா தமம் இல்லாததனுடைய விளைவு. அதே போல் பேச்சு போன்றவைகளெல்லாம். இப்படி தாந்தகன 10 இந்திரியங்களும், இங்கே குறிப்பாக ஞானேந்திரியம் ப்ளஸ் கர்மேந்திரியங்கள், இந்த 10 இந்திரியங்களும் அமைதியாக இருத்தல். அதனால தான் தியானத்தில் நாம் முதல்ல தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தாந்தனாக மாற வேண்டும். தாந்தனா மாறுதல்னா என்ன? ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிடம் எந்த மூமெண்ட்டு இல்லாமல் அமர்ந்து பழகுதல். அதாவது பாடியில் மூமெண்ட் இல்லாமல் அமர்ந்து பழகுதல், உடல் அசையாமல் அமர்ந்து பழகுதல். அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்துக்கிறது அப்படியும் இல்லாமல், பிறகு யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு காதில் அட்டென்ஷன் கொடுத்து பார்க்குறது, நம்மையை பற்றி பேசுகிறாங்களா, யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் முதல்ல தியானம் பண்ணுறது பாக்கிய. அதனால தான் ஆசனம், ஆசன சித்திங்கிறதுக்கு ஒரு பொருள் சரீரத்தில் அவயவ நடுக்கம் இல்லாமை என்று சொல்வார்கள். அந்நடுக்கம்னா மூமெண்ட் இல்லாமல் அவயவங்கள் அமைதியாக வச்சு பழகுதல். இப்போ அது அமைதியாகும் பொழுதே மனதும் அமைதி அடையும். பிறகு இந்திரியத்தினுடைய அமைதி, அது 2வது தாந்தக. இனி 3வது உபரதக. சமக தமக உபரமகன்னு சொல்லுவோம், அல்லது உபரதின்னு சில இடத்துல சொல்லுவோம். இங்கே உபனிஷத் உபரதக. உபரதக என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, தேவையற்ற கர்மங்களிலிருந்து விலகி கொள்ளுதல். உபரதி அப்படின்னு சொன்னால், உபரமம் உபரதி என்று சொன்னால் விலகுதல். எதிலிருந்து? தேவையற்ற பொறுப்புகளிலிருந்து விலகி கொள்ளுதல். சாதாரண சாமானிய அர்த்தம். 2வது பொருள் சந்நியாசம்னு ஒரு பொருள் இருக்கின்றது. விதிவத் கர்ம சந்நியாசக. உபரதகங்கிறதுக்கு பொருள் விதிவத், முறைப்படி கர்ம சந்நியாசத்தை எடுத்து கொள்ளுதல். அப்படி ஒரு சம்ஸ்காரம் பிராரப்தம் அவர்களுக்குள் இருந்தால் அதை எடுத்து கொள்ளுதல், அது தேவையாக இருந்தால். நம்ம தத்துவபோதம் போன்ற நூலையெல்லாம் ஸ்வதர்ம அனுஷ்டானம்னு ஒரு லட்சணம் பார்த்துருக்கோம் உபரதகங்கிறதுக்கு. அதாவது தேவையற்றதில் விலகுதல்ங்கிறத விட தேவையானதை மட்டும் செய்தல். அப்போ ஸ்வதர்ம அனுஷ்டானம்னா ஸ்வதர்மம் ஏவ அனுஷ்டானம், பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாமல் நாம் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செய்தல், அது உபரதி, விலகி கொள்ளுதல். அது ஒரு பொருள். அப்போ உபரதக அப்படிங்கிற சொல்லுக்கு தேவையற்ற செயலிலிருந்து விலகி கொள்ளுதல், சந்நியாசம் எடுத்தல். இப்போ இதெல்லாம் எதற்கு முக்கியம்னு சொல்கிறோம்னா, நம்ம பின்னாடி ஒரு விசாரம் பண்ண போகிறோம். இப்போ உபனிஷத் வேதம் யாவத் ஜீவம் ஜுகியாத், எவ்வளவு காலம் நீ ஜீவிதத்து இருக்கிறையோ அது வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னுலாம் சில விதிகள் இருக்கு. அப்படின்னா என்ன? சந்நியாசத்துக்கோ விலகுவதற்கோ வாய்ப்பில்லைன்னு நம்ம நினைக்கும்போது இந்த சொல் என்ன செய்கின்றது? அதுக்கு அபவாதம். உனக்கு வைராகியம் விட்டால், மோக்ஷங்கிறது லட்சியமாக இருந்தால் நீ உபரதனாக ஆகலாம், உன்னுடைய அந்த கடமைகளை எல்லாம் விதிப்படி விடலாம். இது 3வது உபரதக. உபரதி உபரமக என்றெல்லாம் நம்ம பார்த்தது.
இனி நான்காவது திதிக்ஷுகு. திதிக்ஷான்னு நம்ம பார்த்துருக்கோம். திதிக்ஷுகு நம்ம சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற இடத்துல அந்த வேல்யூவை பார்த்துருக்கோம். சமகன சமம் என்ற சாதனை, தமகன தமம் என்ற சாதனை, உபரமக அப்படின்னா உபரமம் என்ற சாதனை, திதிக்ஷான திதிக்ஷா என்ற சாதனை. உபனிஷத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா அப்படிப்பட்டவனாக மாற வேண்டும். அதான் உபனிஷத்தில் சொன்ன விதம். சாந்தகன சமத்தை உடையவனாக இருக்க வேண்டும், தாந்தகன தமத்தை உடையவனாக இரு, உபரதகன உபரதி உடையவனாக இரு, திதிக்ஷுகு என்றால் திதிக்ஷாவை உடையவனாக மாற வேண்டும், இருக்க வேண்டும். உபனிஷத்தில் அந்த சாதனையுடன் கூடியிருப்பவனாக இருன்னு சொல்லப்பட்டுள்ளது. இதைத்தான் நம்ம அந்த சாதனைகளாக நம்ம சாதன சதுஷ்டய சம்பத்தில் பார்த்துள்ளோம். இப்போ திதிக்ஷுகுனா திதிக்ஷை உடையவனாக இரு. திதிக்ஷைக்கு நமக்கு பொருள் தெரியும். துவந்துவ சகிஷ்ணுத்துவம், இருமையை சகித்து கொள்ளுதல். துவந்துவம்னு இருமை, சகிஷ்ணுத்துவம் அப்படின்னா சகித்து கொள்ளுதல். எந்த ஒரு இருமையையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? இருமையினால் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும். நமக்கு இருமைகள் வரும்பொழுது அந்த இருமைகள் நம்மை தாக்கிவிடக்கூடாது. அந்த இருமை ஏழ்மை நம்மைய தாக்கலாம், செல்வம் நம்மைய தாக்கலாம், புகழ் நம்மைய தாக்கலாம், இகழ் நம்மைய தாக்கலாம். பிறகு ரொம்ப கிராஸாக இருக்கிறது என்ன? சீதம் உஷ்ணம், அதெல்லாம் ரொம்ப கிராஸ் லெவல். குளிர் நம்மைய தாக்கலாம், உஷ்ணம் நம்மைய தாக்கலாம். தாக்கலாம்னா என்ன? நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி செயல்படுத்தாமல் பண்ணலாம். அதனுடைய அர்த்தம் ஒரு இருமையினால் தாக்கப்பட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட கரணம் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யலின்னு அர்த்தம். நமக்கு என்ன ஒரு சாதனையில் ஈடுபட்டுள்ளோமோ அந்த சாதனையில் வேலை செய்யாது. சில பேர்த்துக்கு கரண்ட்டு போயிடுதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? உள்ளேயும் கரண்ட்டு போயிடும். வெளியே கரண்ட்டு போனது போல் உள்ளேயும் கரண்ட்டு போயாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் ஓடாது. சொல்லுவோம்ல, ஒன்றுமே இன்றைக்கி ஓடலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் ரெடி அப்படின்னு அர்த்தம். அப்படி அதே போல் புகழ் வந்துடுதுன்னா ஒன்றும் ஓடாது. பிறகு இகழ் வந்துட்டாலும் ஓடாது, பணம் வந்துட்டாலும் ஓடாது, ஏழ்மை வந்துட்டாலும் ஓடாது. அப்படி எந்த விதமான இருமையும் இவர்களை பாதிக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதாவது ஜீவ விச்சேத நிமித்தன்னு சொல்கிறார். ஜீவனுக்கு விச்சேபத்தை, அழிவை கொடுக்கின்ற நிமித்தமாக எந்த ஒன்று வந்தாலும் அதை சகிஷ்ணுத்துவம். இங்கே சகிஷ்ணுத்துவத்திலையும் ஒன்று இருக்குது. மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுதல், தவமாக ஏற்றுக்கொள்ளுதல். தலையெழுத்தேன்னு ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பெரு திதிக்ஷா அல்ல. அது திதிக்ஷான்னு சொல்ல வேண்டாமே, எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதாவது புகழோ இகழோ மானமோ அபமானமோ வேறு சாய்ஸ் கிடையாது, வரத்தான் வரும். அப்போ இங்கே புகழ் இகழ் மானம் அபமானம் இதை சந்திப்பதை பற்றி இங்கு கூறப்படவில்லை. திதிக்ஷான்னா எல்லா மனிதர்களும் சந்திக்கின்றார்கள். இங்கே வேல்யூ என்ன? எப்படி சந்திக்க வேண்டும், அதான் இங்கே சூக்ஷ்மமான கருத்து. அதை நீ எப்படி மீட் பண்ணணுங்கிறதுல தான் இங்கே பாயிண்ட். இப்போ திதிக்ஷான்னு சொன்னால் மகிழ்ச்சியாக ஒரு தவமாக எடுத்து கொள்ளுதல். சரி, தவமாக எடுத்துக்கலாம். இகழ் வந்தால், ஏழ்மை வந்தால், கஷ்டம் வந்தால், புகழ் வெற்றி இதெல்லாம் வந்தால் எப்படி எடுத்துக்கணும்னா ஈஸ்வரனுடைய விபூதியாக, நம்மை உற்சாகப்படுத்தும் சாதனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தரை ரொம்ப நேரம் புகழ்ந்துட்டா அவ்வளோதான், அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு தூக்கம் வராது. அதையவே நினச்சிட்ருப்பாங்க. இவ்வாறு சொல்லிட்டான், இவ்வாறு சொல்லிட்டான். உள் மனசு சொல்லும் அவன் போய் சொல்லியிருக்கான்னு, அது சொன்னது உண்மை இல்லைன்னு சொல்லு. இருந்தாலும் அதை நினச்சி சந்தோஷப்படுறது. அப்படி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுதல். இது நான்காவது. சாந்தோ தாந்தோ உபரத திதிக்ஷுகு. இனி ஐந்தாவது சமாஹிதக. நம்ம சமாதானம் அப்படின்னு சொல்கிறது இங்கு சமாஹிதக. சமாஹிதக புருஷக, சமாஹிதன். சமாஹிதன்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் பார்த்துருக்கோம்? சமாதானம்ங்கிற சொல்லுக்கு
லட்சியத்தில் மனதை பொருத்துதல். லக்ஷ்யே மனசக ஸ்தாபனம். லக்ஷ்யே மனசக ஸ்தாபனம், அதாவது லட்சியத்தில் மனசை பொருத்தி செயல்படுத்துவது சமாதானம். சமம்னு என்ன? அலட்சியத்திலிருந்து மனசை எடுக்கிறது சமம். சில பேர் அலட்சியம்னா என்ன? லட்சியம் இல்லாத சிந்தனையிலிருந்து எடுத்தல். நமக்கு லட்சியம் இல்லாத விஷயத்திலிருந்து மனசை எடுக்கிறது. சில பேர் எடுத்து வச்சுக்குவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டார்கள். அப்படி இல்லாமல் அதை செலுத்துதல். அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிறது ஒன்று, அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர்த்துறது இனி ஒன்று. அதே போல் இப்போ நம்ம மனசை நம்மக்கிட்ட வாங்கிட்டோம், வெறும் மனசை வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? அதை லட்சியத்தில் செலுத்தி லட்சியத்தில் இருக்க வைக்கிறது தான் சமாதானம். சமாதானம்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். மனதில் விக்ஷேபமோ ஃபைட்டோ இல்லை. இந்த சமாதானத்திற்கு தடையாக இருக்கிறது ஆலஸ்யம், நித்ரா போன்றவைகள், உறக்கம், சோம்பல், பிறகு மனோரதம் என்று சொல்கிறார்கள். மனோரதம்னு சொன்னால் இங்கே விக்ஷேபமும் இல்லை, அப்படியே எதையாவது நினச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக உட்காந்துட்ருக்கிறது, அதுதான் மனோரதம்னு சொல்கிறது. இப்போ மனசு விக்ஷேபப்படும் போது மனசு நம்ம துயரப்படுத்திகிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் நினச்சி என்ன பிரயோஜனம், நினைக்க வேண்டான்னு சமத்தில் என்ன பண்ணிட்டோம்? சமத்தான் மனசை கொண்டு வந்துட்டோம். எதில் செலுத்தணுமோ அதில் செலுத்தாமல் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிறது, அப்படியே சும்மா அப்படியே ஜாலியாக உட்காந்துட்ருக்கிறது. அது ஓகே, கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட்டுக்கு. அப்படியே பொழுது காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்குவோமே, அதுதான் ஆலஸ்யம், சோம்பல், உறக்கம், மனோரதம். இந்த தடைகளை நீக்குவது தான் சமாதானம். இப்போ சமாதானத்தில் நம்ம லட்சியத்தில் கொண்டு போய் மனசை வச்சு அந்த லட்சியத்தில் மனதை பயன்படுத்துதல். இப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்? 5 சாதனைகளை பார்த்துருக்கோம். சமக, தமக, சாந்தக, தாந்தக, உபரதக, திதிக்ஷுகு, சமாதான், அதாவது சமாஹிதக. அடுத்த சொல் பூத்வா. பூத்வான இவ்விதமாக ஒருவன் மாறி. அதனால் இந்த பூத்வாங்கிற சொல்ல ஒவ்வொரு இடத்துலையும் போடணும். சாந்தக பூத்வா, தாந்தக பூத்வா. பூத்வான அவ்வாறு இருப்பவனாக மாறி, அவ்விதம் ஆகி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 5 இடத்துலையும் போடணும். இந்த 5 விதமான சாதனைகளை உடையவனாக மாறி. ஆனால் சாதன சதுஷ்டய சம்பத்தியில் 6 பார்த்துருக்கிறமே, இனி ஒன்று மிஸ்ஸிங்கு அப்படின்னு சொன்னால், இந்த பிருகதாரண்யக உபனிஷத்தானது 2 ஷாக்கையில் வந்துள்ளது, 2 பிரான்ச்சில் வந்துள்ளது. ஒன்று கான்வ ஷாக்கா அப்படிங்கிற இடத்துல இதே பிருகதாரண்யகம் வந்துள்ளது. இந்த கான்வ ஷாக்கையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இனி ஒரு இடத்துல மாத்தியந்தின ஷாக்கா அப்படின்னு இனி ஒரு இடத்துல, மாத்தியந்தின ஷாக்கான்னு இனி ஒரு பிரான்ச்சு வேதத்தில் இதே உபனிஷத் வந்துள்ளது. ஆங்காங்கு ஒவ்வொரு சொல் மாற்றம் இருக்கும். அந்தந்த இடத்துல சில வார்த்தைகள், சில மந்திரங்களில் தான் டிஃபரன்ஸ். பிறகு இதே உபனிஷத் அங்கே ரிப்பீட் ஆகுது. அப்படி மாத்தியந்தின ஷாக்கையில் சமாஹிதோ பூத்வாங்கிற இடத்துல மட்டும் ஒரு மாற்றம் வந்துள்ளது. சமாஹிதகங்கிற இடத்துல ஸ்ரத்தா வித்தோ பூத்வா அப்படின்னு வந்துள்ளது. சமாஹிதங்கிற இடத்துல அந்த இடத்துல வந்த வார்த்தை ஸ்ரத்தா வித்தக. ஸ்ரத்தா வித்தக, வித்தகனா உடையவன், ஸ்ரத்தா வித்தகனா ஸ்ரத்தையுடன் கூடியவனாக பூத்வா மாறி. அப்போ இந்த பாடப்படி நமக்கு 5 சாதனையும், மாத்தியந்தின ஷாக்கையில் மீதி இருக்கிற 4 சமாஹிதனுக்கு பதுவாக ஸ்ரத்தை வந்துள்ளது. அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்துள்ளார்கள்? 6வதாக ஸ்ரத்தையையும் சேர்த்து விட்டார்கள். அப்போ சாதன சதுஷ்டய சம்பத்தியில் 3வது சமக, தமக, உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே சமாதானம் ப்ளஸ் ஸ்ரத்தையும் நம்ம சேர்த்திட்டோம். இப்போ ஸ்ரத்தா வித்தோ பூத்வா
இப்போ நம்ம ஸ்ரத்தையையும் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, ஸ்ரத்தைனா எதில்? நமக்கு தெரிஞ்சது தான், குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக. குருவினுடைய வாக்கியத்திலும் வேதாந்த வாக்கியத்திலும் இருக்கின்ற விஸ்வாசம், நம்பிக்கை. குரு வாக்கியம் வேதாந்த வாக்கியம் இரண்டிலும் உள்ள நம்பிக்கை. உண்மையிலேயே இந்த இரண்டும் வேறல்ல. குரு வாக்கியமும் வேதாந்த வாக்கியமும் ஒன்று தான். இருந்தாலும் குரு வாக்கியம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் என்ன செய்வார்கள், வேதாந்த சொல்கிறது உண்மை, ஆனால் அவர் சொல்கிறது உண்மை அல்ல அப்படி சொல்லுவார்கள். அவர் ஏதோ தெரியாமல் தப்பாக சொல்கிறாருன்னு சொல்லி குரு வேதாந்தத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லைங்கிற எண்ணத்தில் குரு கிட்ட கேட்டோம் அப்படின்னா வேதாந்தத்தை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். சில பேர் குரு சொல்கிறதைத்தான் நான் நம்புவேன், வேதாந்த சொல்கிறத நம்ப மாட்டேன், நீங்களாக ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவார்கள். உங்களுடைய கண்டுபிடிப்பை சொல்லுங்கள், எனக்கு வேதாந்தத்தில் நம்பிக்கை இல்லைனாலும் தப்பு. அப்போ வேதாந்தத்தில் ப்ளஸ் ஆசிரியரிடத்திலும் இருக்கின்ற நம்பிக்கை. இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறத நம்ம பாலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரத்தா இஸ் அ சேது. பாலம் எதற்கு அப்படின்னா, அதாவது ஞானம் என்ற ஒன்று விட்டால் அந்த இடத்துல ஸ்ரத்தையினுடைய ரோலே கிடையாது, ஸ்ரத்தைக்கு அவசியமே கிடையாது. இப்போ ஞானம்ங்கிறது வர்றதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள் உள்ள போகுது. அதாவது முதல்ல குரு என்ன சொல்றார், துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவனிடம் நீ ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்றார். நீ அழியாதவன், அவன் மரண பயத்தில் இருக்கான், அவனை பார்த்து நீ நித்தியன்னு சொன்னான். அப்போ இவனுடைய அனுபவத்திற்கும் இவனுடைய கேட்ட அறிவுக்கும் உள்ள ஒரு கேப் இருக்கு. அப்போ எதற்கும் ஒரு பாலம் தேவைப்படுது. அனுபவ பிரமாண ஆகம பிரமாணத்துக்கு இடையில் இருக்கிற பாலம்தான் ஸ்ரத்தை. நம்முடைய அனுபவ பிரமாணம் நாம் அனித்தியன், நான் அல்பன், நான் துக்கி அப்படின்னு சொல்லுது. இந்த ஜெகத் சுகஹேது அப்படியெல்லாம் சொல்லுது. எது? நம்முடைய அனுபவ பிரமாணம். நம்முடைய ஆகமம்னு சாஸ்திர பிரமாணம் ஆப்போசிட்டாக சொல்லுது. நீ ஆனந்த ஸ்வரூபி, ஜெகத் உண்மையான ஆனந்தத்தை கொடுக்காது, அது ஒரு சாதனையாக இருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லுது. இப்போ இந்த இடையில இருக்கிற பிரிட்ஜு தான் ஸ்ரத்தை. காரணம், அனுபவத்தையும் நம்மளால் நீக்க முடியல, ஆகமத்தையும் நீக்க முடியல. இப்படி நீக்க முடியாமல் இருக்கணும். உண்மையிலேயே அனுபவத்தையும் நீக்கக்கூடாது, ஆகமத்தையும் நீக்கக்கூடாது. ஆகமம் சொல்கிறது தான் உண்மை, அனுபவம் அனைத்தும் பொய் அப்படின்னு ஆரம்பத்திலேயே எடுத்துட்டாலும் தப்பு. காரணம் என்னவென்றால், ஆகமத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறது தான் நல்லது. ஆகவே ஆகமம் சொல்கிறத அப்படியே நான் நம்புவேன், அனுபவத்தை நான் நம்பவே மாட்டேன்னா, இவன் ஆகமத்தினுடைய கர்மகாண்டத்தில் போகும்போது அங்கே சொர்க்கம்தான் லட்சியமாக காட்டப்பட்டுரும். அப்போ இவன் என்ன நினச்சிடுவான், ஆகமத்தை தான் நம்புவேன், வேதம் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி சொர்க்கமே உண்மைன்னு நினைத்து பிறகு அதுதான் மோட்சம்னு நினைக்க வாய்ப்புண்டு. இப்போ அனுபவம் என்ன சொல்லுது, கொஞ்சம் விசாரம் பண்ண பண்ண எது செய்யப்படுகிறதோ அது அனித்தியம் அப்படின்னு அனுபவம் சொல்லுது. பிறகு ஆகமத்தில் சொர்க்கத்தை நித்தியம்னு சொன்னாலும் அனுபவத்தில் வச்சுட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆகவே நம்முடைய கண்மூடித்தனமாக வேதத்தில் சொல்கிறதெல்லாம் சரின்னு எடுத்துட்டாலும் தவறு. வேதம் சொல்கிறது அனுபவத்திற்கு விரோதமாக இருக்குது, ஆகவே வேதம் தவறுன்னு எடுத்துட்டாலும் தவறு. அப்போ தான் ஸ்ரத்தை வருது. இந்த இரண்டையும் வச்சுட்டு அதை நம்ம ரெக்கன்சைல்னு சொல்கிறோம். டேலி பண்ணுற வரைக்கும் ஸ்ரத்தையானது மிக மிக முக்கியம். இப்போ இத்துடன் ஸ்ரத்தா வித்தோ அல்லது சமாஹிதோ பூத்வா, இப்போ இங்கே இரண்டு சாக்கையினுடைய பாடத்தை எடுத்துட்டு பார்க்கையில் 6 சாதனைகளை கூறி, இந்த 6 சாதனைகளுடன் கூடியவனாக ஒருவன் மாற வேண்டும். தஸ்மாத், ஆகவே மாற வேண்டும். எஸ்மாத், யாது காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு பதத்தை அடைய வேண்டுமோ அந்த காரணத்தினால் இவன் இப்படிப்பட்டவனாக மாற வேண்டும்.
அந்த பதத்தை அடைய இவன் இப்படிப்பட்டவனாக மாற வேண்டும். சரி, மாறி இனி அவன் என்ன செய்வான்? ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி. இப்படியெல்லாம் அவன் மாறினதற்கு பிறகு அவனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் கிடைக்கும்? அவனுக்கு கிடைக்கிற ஞானம் இனிமேல் கூறப்படுகின்றது. இப்போ இத்துடன் சாதன சதுஷ்டய சம்பத்தி முடிச்சாச்சு. விவேகம், வைராகியம், முமுட்சுத்துவம், சமாதி, ஷட்க சம்பத்திகள் போன்ற சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்தவன் அவன் விசாரத்தில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற ஞானம் எப்படிப்பட்டது? ஆகவே இனி அவனுடைய ஞானம் விளக்கப்படுகின்றது. ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி. ஆத்மனி என்றால் தன்னுடைய உடல் மனம் போன்ற சங்காதத்தில், காரிய கரண சங்காதே. ஆத்மனி இஸ் ஈக்குவல் டு காரிய கரண சங்காதே. சங்காதம்னா கூட்டம், காரியம்னா ஸ்தூல சரீரம், கரணம் அப்படின்னு சொன்னால் சூக்ஷ்ம சரீரம். அவனுடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளேயே இவன் எதையோ பார்க்குறான். அதை எங்கு பார்க்கின்றான்? தனக்குள்ளேயே. ஆத்மனி ஏவ, தனக்குள்ளேயே தான் ஆத்மானம். ஆத்மானம் என்றால் சைத்தன்யம், பிரத்யக் ஸ்வரூபம். தனக்குள்ளேயே அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை பஷ்யதி, இவன் பார்க்கின்றான். இவன் தனக்குள்ளேயே சைத்தன்யத்தை பார்க்கின்றான். அதாவது இவ்வளவு தூரம் தன்னைய தகுதிப்படுத்திட்டு சாந்தனாக தாந்தனாக எல்லாம் மாறி பிறகு இவனுடைய அறிவு வரும்போது எங்கு எதை பார்க்கின்றான்னா தனக்குள்ளேயே அந்த அறிவு சொரூபமான சைத்தன்யத்தை பார்க்கின்றான். இனி அடுத்தது, அதுவும் அழகான சொல், சர்வம் ஆத்மானம் பஷ்யதி. உபனிஷத் ஞானத்தினுடைய கல்மினேஷனுக்கு இப்பொழுது போகுது, ஞானத்தினுடைய உச்சகட்டத்திற்கு செல்கின்றது. சர்வம் ஆத்மானம் பஷ்யதி, தன்னையே அனைத்துமாக பார்க்கின்றான். ஆத்மானம்னா தன்னை, சர்வம்னா அனைத்தும், அனைத்தும் தானாகவே இப்பொழுது பார்க்கின்றான். ஆத்மானம் சர்வம் பஷ்யதி. இதெல்லாம் தான் ரொம்ப வெயிட்டான சொற்கள் சொல்கிறது. வெயிட்டானன்னு சொன்னால் மிக மிக முக்கியமான அழகான சொற்கள். தன்னையே அனைத்துமாக பார்க்கின்றான். இதைத்தான் பகவான் கீதையில் ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுனன்னு கீதையில் பல இடங்களில் பகவான் எல்லா உயிர்களிடத்தில் தன்னையும் தன்னை எல்லா உயிர்களிடத்திலும் என்றெல்லாம் கூறியுள்ளார். மற்ற உபனிஷத்துக்களிலும் இந்த வாக்கியங்கள் பல விதத்தில் வந்துள்ளது. ஈஷாவாஸ்யத்திலையும் எஸ்ய ஆத்மா ஏவ அபூத், ஒருவனுக்கு எப்பொழுது எல்லாமே ஆத்மாவாகிவிட்டதோ தத்ர க சோகக கக மோகக, அவனுக்கு ஏது சோகம் ஏது மோகம், அந்த கருத்து தான் இது. சர்வம் ஆத்மானம் பஷ்யதி. இதனுடைய அர்த்தம் வேறொரு ஆசிரியர் சொல்கிறார், சர்வம் இஸ் ஈக்குவல் டு சர்வத்திரன்னு சொல்கிறார். சர்வத்திரன எல்லா இடத்திலும், ஆத்மானம் பஷ்யத்தினா ஆத்ம புத்திம் கரோதி, எல்லா இடத்திலும் ஆத்ம புத்தியையே வைக்கின்றான், நான்கிற எண்ணத்தையே வைக்கின்றான். ஒரே பொருள் தான், சொல்கிற விதம் வேறாக உள்ளது. சர்வம் ஆத்மானம்னா எல்லாவற்றையும் தானாக பார்க்கின்றான். சர்வங்கிறதுக்கு சர்வத்திரன்னு ஒரு பொருள் எடுத்துனா எல்லா இடத்திலும், ஆத்மானம்னா ஆத்ம புத்தியை, பஷ்யத்தினா கரோதி எல்லா இடத்திலும் ஆத்ம புத்தியை வைக்கின்றான். இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்? சரீரத்தில் மட்டும் ஆத்ம புத்தியை வச்சுருப்பான். இந்த உடலில் மட்டும் ஆத்ம புத்தி, இந்த உடலில் மட்டும் நான்கிற புத்தி. பிறகு இப்பொழுது சர்வத்திர எல்லா இடத்திலும் நான் என்கின்ற புத்தியை வைக்கின்றான். இது ஞானம். இப்போ இதற்கு முன்னாடி மகிமை, மகிமையை தொடர்ந்து சாதனைகள், சாதனையை தொடர்ந்து ஞானம். இனிமேல் வருகின்ற பகுதி
ஞான பலம். மீண்டும் ஞான பலம் இங்கு மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இவன் அடைகின்ற பலன் என்ன? இந்த ஞான பலன் இஸ் ஈக்குவல் டு மகிமா. இவன் ஞான பலனா என்ன அடைகிறானோ அதுதான் இவனுடைய மகிமை. அப்போ மகிமையும் ஞான பலனும் இப்பொழுது ஒன்றாகிறது. இப்போ என்ன ஞான பலன்? நைனம் பாப்மா தரதி. இங்கு தரதி தபதின்னு மாற்றி மாற்றி சொற்கள் இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அதை கவனமாக நாம் படிக்க வேண்டும். இப்போ நைனம் என்றால் ஏனம்னா இந்த ஞானியை, ஏனம்ங்கிற சொல்லுக்கு ஞானியை. பாப்மா என்றால் பாபம். ந தரதி, இங்கே ந தரதி அப்படிங்கிறதுக்கு ந ஆப்னோதி அப்படின்னு அர்த்தம். ந ஆப்னோதினா அடையாது. இவனை பாபம் அடையாது. இப்போ இந்த இடத்துல தரதிங்கிற சொல்லுக்கு அடையாது அப்படின்னு பொருள். ஏன்னா அடுத்தது தரதிங்கிறதுக்கு வேறொரு அர்த்தம் வரப்போகுது. அதனால தான் கவனமாக இந்த இடத்துல, எந்த இடத்துல நைனம் பாப்மா தரதிங்கிற இடத்துல ஏனம் இந்த ஞானியை பாபமானது ந ஆப்னோதி அடையாது. அப்படின்னு என்னவா? இந்த ஞானியை பாபம் நெருங்காது. பாபமே தன்னிடத்தில் நெருங்காது. இங்கே பாபங்கிறதுக்கு கொடுக்கிற லட்சணம் தர்மா தர்ம லக்ஷண கர்ம. தர்மம் அதர்மம் என்ற லட்சணமான கர்ம பலன். இப்போ பாபங்கிற இடத்துல புண்ணியத்தையும் சேர்த்து கொள்கின்றார்கள். தர்மா தர்மம் அல்லது பாப பலம் துக்கம். பாபம் இஸ் ஈக்குவல் டு பாப பலன். அந்த பாப பலன்கிறது துக்கம் அடையாது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.